இங்க பாருங்க, ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்கோம், டைம் ஆகுது. போங்களேன், குளிச்சுட்டு வாங்க ப்ளீஸ். 4 மணி ஆச்சு. இது பிரம்ம முகூர்த்தம் தானே? சொல்லு மகா. ஆமா, அதுக்கு என்னப்போ? இல்ல, நான் எங்கேயோ படிச்சேன், அது இப்ப ஞாபகம் வருது. என்ன படிச்சீங்க? இந்த பிரம்ம முகூர்த்தத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா இருந்தா பிறக்க போற குழந்தை அழகா, அறிவா, நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்குமா. சரி, அதுக்கு என்ன இப்போ? இப்ப என்னன்னா, இப்பதானே பிரம்ம முகூர்த்தம். ஓகே, வேண்டாம், வேணும். பக்கத்துல வராதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்களேன். நான் சொல்றேன்ல, வேண்டாம். வேணும். பிரம்ம முகூர்த்தம் மகா, மிஸ் பண்ண கூடாது. பிரம்ம முகூர்த்தம் நாளைக்கு வரும், டெய்லியும் வரும். ஆனா கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு விட்டுட்டோம்னா 12 வருஷம் கழிச்சுதான் வரும். முதல்ல போய் குளிங்க. ஐயோ விடுங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? நான் குளிச்சிட்டேங்க. ஷோ, என்ன தொடாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கல. அதான் நீ செஞ்ச தப்பே. உன்னை யாரு காலையிலேயே இவ்ளோ அழகா வந்து எழுப்ப சொன்னது? ஷோ விடுங்க, கும்பாபிஷேகத்துக்கு போகணும், அத்தை திட்டுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும், கையை எடுங்க. நீ போட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, கடவுளே, காலங்காத்தால இப்படியா பேசுவீங்க? என்ன தப்பா சொல்லிட்டேன்? சவால ஜெயிக்கணும்ல, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சாமி புரிஞ்சுக்குமா, அங்கிருந்தே ஆசீர்வாதமும் பண்ணிடும்.